வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாச திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் மாச திருவிழாவையொட்டி தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் தேரினை வடம்பிடித்து இழுத்து வருகிறார்கள். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜன். அவரோடு பேசலாம். ராஜன், மாச திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? விவரம். திருச்செந்தூர் சுவாமி திருக்கோயிலில் மாச திருவிழா கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மிகவும் கோலாகலமாக தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் 10 நாள் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இதில் நிகழ்ச்சியில் 7ஆம் நாள் 8ஆம் நாள் திருவிழாவில் சுவாமி சண்முக மும்மூர்த்திகளான சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் அம்சத்தில் சிகப்பு சாத்தி, வெள்ளி சாத்தி, பச்சை சாத்தி என்ற கோலத்தில் அந்த கோயிலை சுற்றி வீதி உலா வருவார்கள். வீதி உலா பொதுமக்களுக்கு காட்சி அளிப்பாங்க. காட்சி அளிக்கும் வண்ணம் அனைவருமே வெளியூர்களிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சென்னை ஆகிய போன்ற இடங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த மாசி திருவிழாவை காண்பதற்காக தற்போது வந்திருக்கிறார்கள். இது நிகழ்ச்சியாக இன்று 10ஆம் திருவிழா அன்று தேரோட்ட நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேரோட்ட நிகழ்ச்சியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற்பொழுது இங்கே கூடியிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் கிட்டத்தட்ட ஒரு காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பணியில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக அந்த தேருக்கு முன்பு ஒரு கண்காணிப்பு கேமரா வாகனமும் முன்பு சென்று கொண்டிருக்கிறது. மேலும் அங்கங்கே பொதுமக்களுக்கு குடித்தண்ணீர் வசதியும் கழிப்பிட வசதியும் தற்போது தயார் வைக்கப்பட்டு இருக்கிறது. தேரோட்டத்தை காண்பதற்கு மிகவும் அவளுடன் பொதுமக்கள் அனைத்து இடங்களுமே திரண்டு தேரை வடம் அளித்து தற்பொழுது நிலையிலிருந்து இழுத்து கொண்டு வரும் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மெய் சிலிர்க்கதான் வைக்கிறது. அதாவது பொதுமக்களே அனைவரும் கூடிய வடம் பிடித்து தேரை தற்பொழுது இழுத்து கொண்டிருக்கின்றனர். ராஜன், பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து இந்த திருவிழாவிற்காக மக்கள் வருகிறார்கள். அவர்களுக்காக சிறப்பு பேருந்துகள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்க? போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்களா? அது குறித்து வரும். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையில கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்றும் கோயில் நுழைவாயிலுக்கு வரும் பொழுதே அங்கங்கே பேரிகார்டு அமைத்து பொதுமக்களை வாகனங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்தில் மட்டும் குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஏதுவாக வழிவகை தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் ஒரு வழியில் மறு வழியில் செல்வதற்கு ஏதுவாக வழிகளை தேர்வு செய்து அங்கங்கே காவலர்களை நிறுத்தி பொதுமக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி தற்பொழுது அங்கே எங்கேயும் கூட்டமாக எங்கேயும் நிற்க வேண்டாம், நீங்க தற்பொழுது அங்கே உடனடியாக சென்று நீங்கள் மேலும் கூட்டத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு தற்பொழுது இங்கே பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான பொதுமக்கள் அங்கு தேரினை வடம் பிடித்து இழுத்துச் செல்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா.
இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரணக்கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.